எப்படி அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க? இந்த மிஸ்டேக்ஸ வந்துட்டு அவங்க ஒரு குவாலிஃபயர் 2 மேட்ச விளையாடும்போது, அதுல இதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டூ யூ எக்ஸ்பெக்ட் எ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அது அது டூ லேட். அது சான்ஸே கிடையாது. மைண்ட் அளவுல கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம் மைண்ட. அதாவது மிஞ்சி போனா இதுல அந்த மீட்டிங்ல என்ன பேசலாம்னா, யாராவது ஒருத்தர் ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரியோ, இல்ல ஜோஸ் பட்லர் மாரியோ கொஞ்சம் நிக்கணும் ஒரு எண்ட்ல. ஆர் ஒரு கேஎல் ராகுல், ஒரு விராட் கோலி மாரி ஒரு எண்ட்ல நிக்கணும். அப்படின்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ணலாமே தவிர, டெக்னிக்கலி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. டூ ஷார்ட். சான்ஸே கிடையாது. டெக்னிக்கலி இதே மாரி பிட்ச் மாட்டு நான் சொல்றேன். வேற வேற நார்மல் பிட்சா தான் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதனால தே வோன்ட் வொரி டூ மச் அபௌட் திஸ். பட் ஒன்லி திங் இஸ் கண்டிஷன்ஸ் அட்வர்ஸா இருந்துச்சு. ஒருத்தர் நின்னு தான் ஆகணும். ஒரு மினி பார்ட்னர்ஷிப் வந்து தான் ஆகணும். இல்லன்னா நீங்க போட்டுறலாம். நீங்க டபுள் டிஜிட் தான். அதுல ஒண்ணும் டவுட்டே கிடையாது. அததான் இவங்க வந்து ஒருத்தர் கூட அட்வைஸே பண்ணாம, கன்னா பின்னான்னு சுத்தின்னு இருக்காங்க எல்லாரும். இப்ப சஷாந்த் சிங்லாம் வந்து க்ளூவே இல்லாம சுத்தின்னு இருக்காரு பாரு. ஏன் வந்து ஸ்டெப் அவுட் பண்ண பயப்படுறாங்க? அவ்வளவுதான். இப்போ இப்படி சுத்தி அவுட் ஆகுறதுக்கு, ஸ்டெப் அவுட் பண்ணி நீங்க அவுட் ஆடிக்கலாம். ஏன்னா நீங்க சுயாட்ச ஸ்டெப் அவுட் பண்ணீங்கன்னா, பீட்ட ஆக மாட்டீங்க ஸ்டம்பிங்க்கு. பிகாஸ் பால் உள்ள வருது. எப்படியாவது பட்டுரும் பேட்ல. ஒன்லி தி பால்ஸ் அண்ட் லெக் பிரேக் தேர் இஸ் a scare that you might miss the ball. அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பண்ணுவாங்கன்றது கிடையாது. 99% கூகுளி தான் போடுறாங்க. நீங்க தைரியமா ஸ்டெப் அவுட் பண்ணலாம். அதை யாரும் பண்ணல. நிறுத்த இடத்துல நீங்க சுத்த முடியாது. ஏன்னா அது டிப்பிக்கல் வருண் சக்கரவர்த்தி டைப் ஆஃப் டெலிவரிஸ் அவர் போடுறது. அதான் அண்ட் அவர் சொன்னேனே, ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடல. அதுதான் ஒரே ஒரு 6 ஒண்ணு போச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட் மாரி போட்டாரே தவிர, மீதி எல்லா பாலும் ஸ்கிட்டிங். அந்த டைப்லயே போட்டாரு.